ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை உறவில் 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு 8வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. மயேவ மனாதஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மயேவ அத ஊர்த்வம் ந சம்சயः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. பொருளுரை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் அவருடன் நேரடியான உறவில் வாழ்கிறான். எனவே ஆரம்பத்திலிருந்தே அவனது நிலை தெய்வீகமானது என்பதில் ஐயமில்லை. பக்தன் பௌதிக தலத்தில் வாழ்வதில்லை, அவன் கிருஷ்ணரில் வாழ்கிறான். இறைவனின் திருநாமத்திற்கும் இறைவனுக்கும் வேறுபாடு இல்லை. எனவே பக்தன் ஹரே கிருஷ்ண ஜெபம் செய்யும்போது கிருஷ்ணரும் அவரது அந்தரங்க சக்தியும் அவனது நாவில் நடனமாடுகின்றனர். அவன் கிருஷ்ணருக்கு உணவு படைக்கும்போது கிருஷ்ணர் அந்த உணவுப் பொருட்களை நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார். மேலும் அவரது பிரசாதத்தை உண்ணும் பக்தன் கிருஷ்ணமயமாகின்றான். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் இந்த வழிமுறை பகவத்கீதையிலும் இதர வேத இலக்கியங்களிலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இத்தகு தொண்டில் ஈடுபடாதவன் இது எவ்வாறு சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள இயலாது. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பக்தி தொண்டு 12வது அத்தியாயம் கேட்டுட்ருக்கோம். பகவான் கிருஷ்ணர் இந்த பக்தி தொண்டின் மிக உயர்ந்த உன்னத நிலையை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். மிக உயர்ந்த உன்னத நிலையில் பக்தி தொண்டில் ஈடுபட முடியாத நபர்களுக்கு வெவ்வேறு நிலைகள் அப்படி சொல்லலாம். இருக்கிறதுலே மிக உயர்ந்த நிலை இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த நிலையில் பக்தி பண்ண முடியலன்னா என்ன பண்ணலான்றத அடுத்த ஸ்லோகத்தில், அதுவும் முடியலன்னா அடுத்தது என்ன பண்ணலான்றத அடுத்த ஸ்லோகத்தில், இப்படியாக இந்த பக்தியின் நிலையை பற்றி கிருஷ்ணராலேயே இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி நம்ம கேட்டுட்ருக்கோம். அதில் முதல் ஸ்லோகம் இன்றைக்கி கேட்குறோம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, மயேவ மன ஆதஸ்வ, உனது மனதை என் மீது நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும், மயி புத்தியும் நிவேஷய, இந்த ரெண்டுமே மனதையும் புத்தியையும் பகவானில் ஈடுபடுத்தணுங்கிறார். இப்படி செய்தால் அத ஊர்துவம் ந சம்சயா. ஊர்துவம் அப்படின்னா மேலே, மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உலகத்தில் என்னுடனே நீ வாழ்வாய் அப்படிங்கிறதுல சம்சயா, சந்தேகமே இல்லை. சம்சயா அப்படின்னா சந்தேகம், ந சம்சயா அப்படின்னா சந்தேகமே இல்லைன்னு
உறுதியாக சொல்கிறார். இப்போ இந்த பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடிய நம்ம எல்லாருடைய குறிக்கோள் அதுதான். எது? பகவானே அடையிறது. பகவானுடைய லோகத்தில் பகவானோட பிரபாத சொல்கிறார், நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பகவானோட பேசுகிறதுக்கு, பகவானோட விளையாடுறதுக்கு, பகவானோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு, எல்லா விதமான செயல்கள்லையும் பிருந்தாவன கோபர்கள் என்ன பண்ணுறாங்களோ, கோபியர்கள் என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரியான எல்லா விதமான செயல்கள்லையும் ஈடுபடுறதுக்கான எல்லா உரிமைகளும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இப்போது அதை புரிந்து கொண்டு நம்ம அந்த நிலையை அடையிறதுக்கான பயிற்சியில் ஈடுபட்டுருக்கோம். இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறோன்னா எதுக்காக? எப்பவும் கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கணும். இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? மையேவ மன ஆதஸ்வ, எப்போதும் மனதில் என்னை நிலைநிறுத்தி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போவும் கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கிறோம். ஸோ ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறதோட நோக்கம் என்ன? எப்போவும் கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கிறோம். எப்போவும் நம்ம கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. அப்படின்றது தான் எல்லா சாஸ்திர விதிகளினுடைய சாராம்சமான கருத்து. எப்போவும் நம்ம கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கணும், கிருஷ்ணரை நம்ம மறக்கவே கூடாது. காரணம், கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், அவர் எல்லா உயிர்வாழ்களின் நலன் விரும்பி சுக்ரதம் சர்வபூதானாம், எல்லாருடைய நன்மையையும் அவர் விரும்பக்கூடியவர். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறார், அவரும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். அப்போது இந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் ஒரு தனித்து அனுபவிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணுறோம்? உடனே குடும்பத்தை எல்லாம் கூட்டுறோம். ஒரு விழா வருது அப்படின்னா, ஒரு பிறந்த நாள் விழா, ஒரு திருமண நாள் அல்லது ஏதாவது ஒரு விசேஷம் வருது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறோம்? எல்லாம் நண்பர்கள், உறவுகள் எல்லாரையும் ஒன்று கூட்டி எல்லாம் நல்லா சமைச்சு நிறைய எல்லாரும் சாப்பிட்டு ஒன்றா கூடியிருந்து பலவிதமான செயல்களில் ஈடுபடுறதுல தான் மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லையா? இப்போ திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக அவ்வளோ செலவழிக்கிறாங்க? இப்போ சமீபத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சமீபத்தில்னா சில 1-2 வருடங்களுக்கு முன்னாடி அம்பானி பேர் சொன்னாலே தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அவங்க மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் பண்ணும்போது எவ்வளோ செலவு பண்ணார்? இந்தியாவே பேசினுச்சு. இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா உலகத்திலே இருக்கிற சிறந்த கலைஞர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணாங்க. எல்லாத்துலேயும் சிறந்த ஆடைகள், சிறந்த ஆபரணங்கள், சிறந்த உணவு, இப்படி அதுவும் அளவில்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு அதிகம் பேரோட நம்ம கூடியிருக்கோமோ, எந்த அளவுக்கு அதிகம் பேரோட நம்ம இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறோமோ, அப்போது அந்த இன்பம் பெருகுது. ஸோ கிருஷ்ணர் ஆத்மராம அப்படின்னு ஒரு வார்த்தையால் பாகவதம் வர்ணிக்கிறது. அப்படின்னா சுயமாகவே தன்னில் திருப்தி அடையக்கூடியவர். அவருக்கு திருப்தி அடையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் கொண்டு தான் அவர் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளால் அப்படி முடியாது. நீங்கள் தனியாக நீங்கள் பெரிய விருந்து சமைச்சு ஒரு ரூமில் போய் யாரும் பார்க்காம நீங்களே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் வந்துடுமா? இல்லை.
எல்லாரும் பார்க்க, எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சாப்பிட்டு, எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்போ தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் மற்றவங்களை சார்ந்து இருக்கிறவர் கிடையாது. அவர் ஸ்வராத். ஸ்வராத் அப்படின்னா முழு சுதந்திரமானவர், யாருக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது, எதுக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது. முழு சுதந்திரமான அவர் எல்லா விதமான இன்பத்தையும் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான தன்மையும் அவர்கிட்ட இருக்குது. அவர் எதையும் சார்ந்திராதவர் அப்படின்றதுனால, எதையும் யாரையும் சார்ந்திராதவர்ன்றதுனால அவர் சுயமாகவே திருப்தி அடையக்கூடியவர். அவருக்கு இப்போ நம்ம எல்லாம் வந்து ஒரு உறவு இப்போ எடுத்துக்கலாமே. இப்போ வந்து ஒரு தந்தை மகன் உறவு அப்படின்னா, இப்போ அதிகபட்சமாக நம்ம தந்தையாக இருக்கும்போது அவர் அந்த தந்தை ஸ்தானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த உறவில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் என்னவோ அதை அனுபவிக்க முடியும். அல்லது நம்ம வளர்ந்து நம்ம தந்தை ஆகும்போது நம்ம அதை அனுபவிக்கலாம். நம்முடைய தந்தையாக இருந்து அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை ஒரு மகனாக நம்ம அதே மாதிரி அனுபவிக்க முடியுமான்னா அப்போ இல்லை. நம்ம வளர்ந்து நம்ம தந்தையானதுக்கப்புறம் வேணால் நம்ம அதை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நபரோடு ஒரு தந்தை மகன் அப்படின்னு நம்ம இருக்கிறம்போது, நம்ம ஒரு மகனாக இருக்கோம்னா அந்த மகனாக மட்டும்தான் நம்மளால் அந்த நிலையை அனுபவிக்க முடியும். புரியுதா? ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் வேணும்னா அவர் மகனாகவும் இருக்கலாம், வேணும்னா அவர் தந்தையாகவும் இருக்கலாம், வேணும்னா அவர் எந்த விதமான உறவுலையும் யார் கூட வேணாலும் ஈடுபட முடியும். அதனால் கிருஷ்ணருக்கு வந்து லிமிட் கிடையாது, எதுலேயும் வந்து ஒரு எல்லை கிடையாது. அவர் இப்படி தான் இருக்கணும், இதை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லை கிடையாது. அவர் எல்லை மீறி அளவுக்கு அப்பாற்பட்டு அளவில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அவரால் செய்ய முடியும். ஸோ அதனால் கிருஷ்ணர் முழு திருப்தி அடையக்கூடியவராக இருக்கிறதுனால அவர் எப்போதுமே கருணையோடு இரக்கம் கொண்டு, உண்மையான உயிர்வாளிகளான நம்மீது இரக்கம் கொண்டு, அந்த இன்பத்தில் அவர் அடையக்கூடிய அந்த ஆனந்தத்தில் நாமும் சேரணும், நம்மளும் வந்து அவர் கூட இருக்கணும்னு விரும்புகிறார். அவர் மாடுகளை மேய்ச்சிட்டு கோவர்தன மலைக்கு போகிறார். தினமும் விருந்தாவனத்திலிருந்து அங்கே போய் கோபுரங்கள் கூட நேரத்தை செலவழிக்கிறார். நாள் முழுக்க திரும்பவும் மாடுகளை அழைச்சிட்டு விருந்தாவனத்துக்கு வரார். இப்போது அந்த கோபுரங்கள்லாம் எவ்வளோ ஆனந்தம் அடைகிறாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களான நாமும் அடையணும்னு பகவான் விரும்புகிறார். அங்கே இருக்கவங்கெல்லாம் நித்திய சித்தம், நிரந்தரமாக விடுதலை அடைஞ்சவர்கள். இங்கே நம்ம எல்லாரும் நித்திய பத்தா அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூர் விவரிக்கிறார். நிரந்தரமாக பந்தப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னா எவ்வளோ காலம் நம்ம இங்கே இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. யாராவது சொல்ல முடியுமா எத்தனை ஜென்மமாக இங்கே நம்ம இருக்கோம் அப்படின்னு? யாருக்கும் சொல்ல முடியாது. போன ஜென்மத்தில் என்ன இருந்தது, எப்படி எங்கே இருந்தோம், யாருக்கு மகனாக இருந்தோம், அல்லது நம்ம முதல்ல மனித உருவில் இருந்தோமா, இல்லை வேறு ஏதாவது ரூபத்தில் இருந்தோமா, ஏதாவது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்படின்னும் போது அனாதி பகிர்முக அப்படின்னு சொல்கிறது. அனாதி அப்படின்னா நம்ம ஆரம்பம் எப்படின்றது தெரிய முடியாது நிலையில் இருக்கும். எப்போ இது தொடங்கினது, நம்மளுடைய இந்த பௌதிக வாழ்க்கை ஆரம்பமானது எப்போ அப்படின்றதே நம்ம சொல்ல முடியாத
அளவுக்கு இருக்குது. அதனால் நம்ம நித்திய பத்தான சொல்லப்படுறோம். இப்போது நிரந்தரமாக இங்கே பந்தப்பட்டு இருந்தால் கூட நம்மளையும் நித்திய சித்தர்களை போல ஆனந்தமயமான வாழ்க்கை வாழணும்னு பகவான் நம்மளை இந்த பந்தப்பட்ட நிலையில இருந்து மீட்கிறதுக்காக பலவிதத்தில் அவர் முயற்சி பண்ணுறார். அதில் ஒன்று தான் இந்த பகவத்கீதை உபதேசம். பலவிதங்களில் பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிறார், பலவிதமான லீலைகள் புரிகிறார், இந்த மாதிரி உபதேசங்கள் கொடுக்கிறார், சாஸ்திரங்களை கொடுக்கிறார். அவருடைய நித்திய சித்தர்களான ஆச்சாரியர்களை இங்கே அனுப்பி வைக்கிறார். இப்படி பல விதங்களில் பகவான் நமக்கு உதவி பண்ண முயற்சிக்கிறார். ஸோ இப்போ இந்த சாஸ்திரத்தில் இப்போ அவர் என்ன சொல்கிறார்? மையேவ மன ஆதஸ்வ, எப்போதும் உன்னுடைய மனதை எண்ணில் நிலை நிறுத்தி மை புத்திம் நிவேஷய, உன்னுடைய புத்தியையும் எண்ணில் ஈடுபடுத்துவாயாக. இன்றைக்கி மக்கள் என்னென்னமோ விதமான செயல்களில் ஈடுபடுறாங்க. ஆனால் பெரும்பாலும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாமே புலனின்பத்துக்கான தன்னுடைய சுய சந்தோஷத்துக்கான ஒரு செயல்களாக தான் அது இருக்குது. ஆனால் பகவானை பற்றின சிந்தனையே இல்லாமல் தான் பெரும்பாலும் இருக்காங்க. ஆனால் இங்கே பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் அவரோட நேரடியான உறவில் வாழ்கிறான். ஸோ இந்த பக்தி தொண்டு அப்படின்றது நம்மளை நேரடியாக பகவானோட வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றது இங்கே இருக்கிற நமக்கு யாருக்கும் தெரியறதில்லை. எவ்வளோ பேருக்கு அது இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு தெரியும்? இங்கே எவ்வளோ துன்பப்பட்டாலும் என்ன பண்ணுறோம்? திரும்ப திரும்ப அதே துன்பத்தை தான் நம்ம வெவ்வேறு விதமாக அடைஞ்சிட்ருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் இன்பமாக சந்தோஷமாக இருக்க முயற்சித்தாலும் இங்கே மிஞ்சி இருக்கிறது என்னன்னு பார்த்தா ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, அது தைவிக, அது ஆத்மிக, அது பௌதிக கிளேஷங்கள். அப்படின்னா இது எல்லாமே துன்பமயமானது. இது எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கறது கிடையாது. ஆனாலும் நமக்கு மாயா இதெல்லாம் சந்தோஷமானது அப்படின்னு நம்ப வைக்கிறது. அதுதான் மாயாவோட வேலை. அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ தான் இங்கே துன்பம் இருந்தால் கூட திரும்ப திரும்ப அந்த செஞ்சதையே செஞ்சிட்டே இருக்காங்க. அதுதான் பிரகலாதர் என்ன சொல்கிறாருன்னா, புனச்சர்வித்த சர்வனானாம், மெல்றதையே மெல்றது. எல்லாரும் பார்க்குறோம், எல்லாரும் பள்ளிக்கூடம் போகிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, பட்டம் வாங்குகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தைய மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க, மறுபடியும் அந்த குழந்தையும் படித்து பட்டம் வாங்குகிறான், அவனும் வேலைக்கு போகிறான், அவனும் சம்பாதிக்கிறான், அவனும் கல்யாணம் பண்ணுறான், அவனுக்கும் குழந்தை பிறக்குது. இது எத்தனை தலைமுறையாக இது தொடர்ந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கப்படுது. யாராவது ஏன் இதை நம்ம செய்கிறோம், இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா, இதை தவிர வேறு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு யாராவது என்னைக்காவது யோசிக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த உலகம் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுத்துட்டே இருக்குது. ஏன்னா நம்ம இதிலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சியிலே ஈடுபடுறது கிடையாது. நம்முடைய முயற்சி எல்லாம் வெவ்வேறு விதமானதாக இருந்தால் கூட, தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கலாம், வெவ்வேறு விதமான
விஞ்ஞான துறையில், மருத்துவத்துறையில், பல்வேறு துறைகளில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே அல்டிமேட்டாக நம்மளை இந்த பௌத்திக உலகத்தில் இந்த துன்பத்தில் தான் மாட்ட விட்டுக்கிட்டே இருக்குது. இது எதுவும் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இல்லை. காரணம், இது எதுவுமே ஆத்ம சம்பந்தமான செயல்கள் கிடையாது. ஆத்ம விஞ்ஞானம் நமக்கு சுத்தமாக இங்கே யாரும் கொடுக்கறதே கிடையாது. நம்ம வீட்லேயும் சரி, பள்ளிக்கூடத்துலேயும் சரி, கல்லூரிக்கு போனாலும், பல்கலைக்கழகத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் நமக்கு ஆத்ம ஞானம் கொடுக்கப்படுறது கிடையாது. ஸோ ஆத்ம ஞானம் பெறாத வரை இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணாலும் அது எல்லாமே கடைசியில் பௌதிக செயலாக இருக்கிறதுனால அது துன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணர் இங்கே கீதையில் சொல்கிற மாதிரி அவருடைய வார்த்தைகளை நம்ம பின்பற்றணும். நம்முடைய மனசையும் நம்முடைய புத்தியையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தணும். கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறதுக்காக, குறிப்பாக இந்த கலியுகத்தில் கிருஷ்ணரை நினைக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையாக போயிடுச்சு. இதுக்காக நமக்கு எந்த ஒரு முன் தகுதியும் தேவையில்லை. நம்ம பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கணும், படித்தவங்களாக இருக்கணும், பணக்காரங்களாக இருக்கணும், இப்படி எதுவுமே இல்லை, எதுவுமே தேவையில்லை. யார் வேணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவத் நாமத்தை சொல்ல முடியும். இல்லை ஏதாவது கஷ்டம் இருக்கா? நாக்கு இருக்குது அப்படின்னா எல்லாரும் சொல்ல முடியும். பிரபாரிட்ட கேட்டாங்க, என்ன பண்ணணும்? ஜீவாகாய் நாக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஹிந்தியில். கூட்டத்தில் இருக்குது. அப்போது எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். இல்லை, ஒரு கஷ்டமும் கிடையாது. ஸோ நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது உடனே நமக்குள்ள கிருஷ்ணர் நம்ம மனசில் தோன்றுகிறார் இல்லையா? நம்ம இப்போ காந்தி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரூபம் நம்ம மனசில் தோணுது இல்லையா? அது மாதிரி ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது உடனே கிருஷ்ணர் நமக்கு ஞாபகம் வர்றது, கிருஷ்ணரோட அந்த ரூபம். ஸோ முதல்ல நாமம், அதுக்கப்புறம் ரூபம். அந்த ரூபம் நமக்கு வெளிப்படும் போது, அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு நம்ம இன்னும் சுத்த நாம ஜபம் பண்ணாத நிலையில் அபராதங்களோடு நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உண்மையிலேயே நமக்கு அந்த ரூபம் வெளிப்படுறது கிடையாது. அதனால தான் நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே கூட வேறு எதுலையோ நம்மளுடைய கவனம் எல்லாம் போயிட்டுருக்கு. குறிப்பாக இப்போது சமீப காலத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை மொபைல் ஃபோன். ஏன்னா இப்போ எல்லாம் ஹரே கிருஷ்ணா சாண்டிங் இல்லை, வாட்ஸ்அப் சாண்டிங், ஃபேஸ்புக் சாண்டிங், இன்ஸ்டாகிராம் சாண்டிங். இங்கே லெஃப்ட் ஹேண்டில் ஸ்க்ரோலிங் ஆகிட்டே இருக்குது, இங்கே ரைட் ஹேண்டில் இன்னொரு ஸ்க்ரோலிங் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்க்ரோலிங் மாலையை அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. வாய் ஹரே கிருஷ்ணா சொல்லுது, மனசு இங்கே இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் என்ன போகுதோ அதெல்லாம் யோசிக்குது. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது அது நமக்கு கிருஷ்ணருடைய ரூபத்தை வெளிப்படுத்தாது, மாயாவோட ரூபத்தை தான் வெளிப்படுத்தும். அந்த மாயாவோட ரூபந்தான் இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாமே.
சமீப காலத்து மாயாவோட மிகப்பெரிய வலை அது. இந்த வலையிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் 20 வருஷம் 30 வருஷம் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிற பக்தர்கள் கூட இதில் விழுந்துடுறாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி விழுந்துட்டாங்க, நிறைய பேர் விழுந்துட்டுருக்காங்க. கவனமாக இல்லைன்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பேரும் அதில் விழ போகிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ அப்போ நம்ம கிருஷ்ணரெல்லாம் நினைக்க முடியாது. கிருஷ்ணரை நினைக்கலன்னா நமக்கு எப்படி கிருஷ்ணருடைய ரூபம் வெளிப்படும், அப்புறம் எப்படி அவருடைய குணம் நமக்கு வெளிப்படும், அப்புறம் எப்படி அவருடைய லீலைகள் நமக்கு வெளிப்படும். இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படலைன்னா இதெல்லாம் நம்ம அடையணுன்ற ஒரு ஊக்கம் உற்சாகம் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஏன்னா அதெல்லாம் என்னன்னே நம்ம இன்னும் தெரியாமல் இருக்குமே. அதுக்கு பதிலாக இங்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்னும் உட்காந்து ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு இருந்தோம்னா எப்படி நமக்கு அதில் ஆர்வம் வரும்? நிறைய பேருக்கு சரியாக தூக்கம் வர்றதில்லை. அதனால் பலவிதமான வியாதிகள் வருது, பலவிதமான மன உளைச்சல் உண்டாகுது. இப்போ உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் அரசாங்கம் ஒரு புது சட்டம் போட்டிருக்கு. என்ன தெரியுமா? 16 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் யாரும் மொபைல் ஃபோனை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் அவங்க தங்களுடைய பெயரை பதிவு பண்ணக்கூடாது. அது சட்டவிரோதமான செயல் அப்படின்னு சொல்லி அது தடை செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு அரசாங்கமே இப்போ அந்த தடை போட்டிருக்கு அப்படின்னா அந்த தடை இங்கே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இங்கே இல்லை, உலக எல்லா நாடுகள்லேயுமே இந்த மாதிரியான தடைகள் வந்து தான் தீரணும். அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாக்கி வச்சிட்ருக்கு இந்த விஷயங்கள். ஸோ அப்போது எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டதோட நோக்கம் மனித வாழ்வின் குறிக்கோளை அடையிறதுக்கானது. ஸோ அப்போது அதுக்கு இறைவனுடைய அருள் இல்லாமல், இறைவனுடைய உதவி இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. இப்போ பகவான் கருணையோடு நமக்கு அதுக்கான வழிகாட்டுதலை இங்கே கொடுக்குறார். அந்த வழிகாட்டுதல் தான் மையேவ மன ஆதஸ்வ அப்படிங்கிறார். எப்போதும் என்னை உன்னுடைய மனதில் நிலை நிறுத்துங்கிறார். ஸோ அப்போ எப்படி நம்ம கிருஷ்ணரை நிலை நிறுத்துறது? நம்ம இந்த மாதிரியான உலகாயுத விஷயங்கள் நம்ம கவனத்தை திசை திருப்புற, நம்மளுடைய கவனத்தில் பலவிதமான களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சே நம்ம அதை தவிர்க்கணும். நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும். இது நம்மளை திசை திருப்பதுன்னு தெரிஞ்சும் கூட நம்ம திரும்ப திரும்ப அதிலேயே ஈடுபட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போது அதிலிருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இன்டர்நெட் மூலமாக ஆபாச படங்கள், ஆபாச காட்சிகளை பார்க்குறது பெரிய ஒரு அடிமைத்தனத்தை உண்டாக்கிட்டு இருந்தது மக்கள்கிட்ட. அதை பார்க்க பழகினவங்க அதிலிருந்து விடுபட முடியாமல் ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போது அஃப்கோர்ஸ் இப்போ அதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இப்போ அதை விட பெரிய ஒரு பாதிப்பாக இதை பார்க்குறாங்க. இந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்க்குறதுல மக்கள் அடிமையாகிட்டு இருக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய இந்த மனசில் நல்ல சிந்தனைகள் எல்லாம் அழிச்சிடுது. நம்மளை சிந்திக்கவே விடுறதில்லை.
சொல்லப்போனால். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பழகினவங்க ஒரு விதமான ஒரு குழப்பமான நிலையிலே இருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும். அவங்களால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அவங்களால எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு உறுதியோட ஒரு நிலைச்சு இருக்க முடியாது. நிறைய பாதிப்பு உண்டாக்குறது அது. ஸோ அதனால் இப்போது கிருஷ்ணரை நம்ம நினைக்கணும் அப்படின்னா, அப்போ அதை விட சக்தி வாய்ந்த வழிமுறையான இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நமக்கு எப்படி உச்சரிக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி நம்ம உச்சரிக்கணும். இந்த வாட்ஸ்அப் சேண்டிங், ஃபேஸ்புக் சேண்டிங் எல்லாம் நமக்கு அதுக்கு உதவி பண்ணாது. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது ஜெபம் மட்டும்தான் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கையில் ஜெபமாலை இருக்குது, வாயில் மந்திரம் சொல்கிறோன்னா காது நாமத்தை கேட்கணும். பிரபாத் சொல்கிறார், நம்மளோட மேல் உதடு, கீழ் உதடு, நாக்கு எல்லாமே அசையணும். அப்படின்னா வெறுமனே அசைக்கிறது கிடையாது, சப்தமும் வரணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சப்தமும் வரணும். அந்த சப்தம் வரும்போது அந்த சப்தத்தை நம்ம காதால் கேட்கவும் செய்யணும். அப்போ தான் நம்முடைய மனசு கிருஷ்ணரில் நிலையாக இருக்க முடியும். நிலைத்திருக்கிறதுக்கு அதுதான் வழி. இப்போ ஹரிதாஸ் தாக்கூர்லாம் 24 மணி நேரமும் ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணார் அப்படின்னா காரணம் அவருடைய மனசு எப்போவும் கிருஷ்ணரில் லயித்திருந்தது, எப்போவும் கிருஷ்ணரிலே நிலைச்சிருந்தது. எப்போவும் அவர் கிருஷ்ணருடனான அந்த சங்கத்தில் உறவில் இருக்கிறார். ஸோ பரம ஆனந்தம் கிடைக்கிறது அவருக்கு. ஆனால் அவருக்கு வேறு எந்த விஷயத்திலையும் நாட்டம் இல்லை. ஸோ அது மாதிரி இப்போ நம்ம வேறு எந்த விஷயத்துலேயும் நாட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, அப்போது நமக்கு என்ன வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுபடி நம்ம அதை பயிற்சி செய்யணும். ஏதோ பேருக்கு என்கிட்ட ஜபமாலை இருக்குங்க, நானும் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறது மாதிரி இல்லாமல், ஏன்னா இந்த ஜபம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம். சில சமயத்தில் ஒரு வேலை, ஒரு கையில் இன்னொரு வேலை செஞ்சிட்டே இருப்போம், ஒரு கையில் ஜபம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சில சமயத்தில் ஒரு சிலர் வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, ஸ்டேரிங் வீலை பிடிச்சிட்டே ஜபம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் நம்ம கிருஷ்ணரை நினைக்க வைக்காது. அதுக்கு பதிலாக வேறு மாயாவோட வெவ்வேறு தோற்றங்கள் தான் நமக்குள்ளே வந்துட்டுருக்கும். ஸோ வழிமுறை என்ன அப்படின்னா, முதல்ல நாமம், இந்த நாமம் நமக்கு ரூபத்தை வெளிப்படுத்துது. அந்த ரூபத்திலேருந்து நமக்கு பகவானுடைய குணங்கள் வெளிப்படுறது. குணம், அதுக்கப்புறம் லீலைகள். இந்த பகவானுடைய லீலைகள் எல்லாம் வெளிப்படுற இந்த சமயத்தில் நாமும் அந்த லீலைகளில் பங்கெடுத்து கொள்ள முடியும்ன்றதை நமக்கு புரிஞ்சுக்கணும். பகவான் நமக்கு அந்த வாய்ப்பை எல்லாருக்குமே கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளவு தீவிரமாக இருக்கோம், எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவான் முன்னாடி இங்கே யாரும் வேஷம் போட முடியாது. பகவான் முன்னாடி யாரையும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் என்ன ஏமாற்றலாம், நான் உங்களை ஏமாற்றலாம். எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய பக்தன்னு நான் உங்கள் முன்னாடி வேஷம் போடலாம். இங்கே உட்காந்துட்டு பெரிய பெரிய லெக்சர்லாம் கொடுத்துட்டு பயிற்சியில் நான் எதுவும் பண்ணாமல் உங்களை ஏமாற்றலாம். ஆனால் என்னுடைய குருவையோ கிருஷ்ணரையோ என்னால் ஏமாற்ற முடியாது.
பகவான் எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அவங்கள யாரையும் ஏமாற்ற முடியாது. ஸோ அதனால் நமக்கு உள்ள நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்மளை நம்ம கிருஷ்ண சேவையில் முழுமையாக ஈடுபடுத்திக்க நம்ம தயாராக இருக்கும் பட்சத்தில் தான் கிருஷ்ணர் நமக்கு உதவி பண்ணுறார். ஸோ இங்கே பிரபாத் சொல்கிறார், இறைவனின் திருநாமத்திற்கும் இறைவனுக்கும் வேறுபாடு இல்லை. எனவே பக்தன் ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்யும்போது கிருஷ்ணரும் அவரது அந்தரங்க சக்தியும் அவனது நாவில் நடனமாடுகின்றனர். ஸோ யாருக்காவது அப்படி கிருஷ்ணர் நடனமாடுறது இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம ஜபம் இன்னும் தரமாக இல்லை. இல்லைன்னா ஏன் பிரபுபாதர் இங்கே அதை சொல்கிறார்? அப்போ பிரபுபாதர் இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாரா? நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரா? இல்லை. அதுக்காக இப்போ நமக்கு இந்த கிருஷ்ண பக்தியில் எந்த ஒரு சுவையுமே இல்லை, சுத்தமாக எதுலேயும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இருக்குது. சில சமயத்தில் நம்மளே அதை உணர்வோம், நம்மளை அறியாமல். சில சமயத்தில் நல்ல உற்சாகமான கீர்த்தனம் நடக்குது. ஒரு நல்ல உற்சாகமான பக்தர் கீர்த்தனை பாடிட்டுருக்கிறார். நிறைய பக்தர்கள்லாம் சேர்ந்து கீர்த்தனத்தில் ரொம்ப ஆடி பாடி ஆனந்தமாக இருக்காங்க. அப்படின்னா அந்த கீர்த்தனத்தில் நம்மளும் முழு ஈடுபாட்டோட, வேறு சிந்தனைகள் இல்லாமல் முழுமையாக அதில் ஈடுபட்டோம் அப்படின்னா பலமுறை பக்தர்கள் எட்டு மணி ஆயிடுச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அந்த கீர்த்தனத்தில் எவ்வளோ நேரம் போனது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா எப்போ நம்ம இந்த திவ்யமான செயல்களில் ஈடுபடுறோமோ அப்போது இந்த பௌத்திக உலகத்தில் தான் இந்த காலம் அப்படின்றதெல்லாம், காலத்தின் தாக்கம் இங்கே தான் இருக்குது. ஆன்மீக உலகத்தில் அது கிடையாது. ஸோ அப்போது எப்போ இங்கே நம்ம கிருஷ்ண உணர்வில் இருக்கோமோ அப்போவே இந்த காலத்தின் தாக்கம் நமக்கு இல்லை இருக்கிறத நம்ம இல்லாமல் இருக்கிறத நம்ம உணர முடியும். பல முறை பக்தர்கள் அதை ஆச்சரியப்படுவாங்க. கீர்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்து, இவ்வளோ நேரம் கீர்த்தனை ஆயிடுச்சா? அரை மணி நேரம் தான் கீர்த்தனை பண்ண வேண்டியது, ஆனால் 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பல முறை பக்தர்கள் அவங்கள அறியாமல் அந்த கீர்த்தனை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னா அந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள பாதிக்கலை, அதோட தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்க உண்மையிலேயே அந்த நாம ருச்சி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த நாம ருச்சி இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம தீவிரமாக கடைபிடிக்கணும். இந்த நாம ஜபம் பண்ணும்போது நம்ம தவிர்க்க வேண்டிய அபராதங்கள் அப்படின்னு சொல்லி 10 அபராதங்கள் இருக்குது. முதல்ல அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அபராதங்களை தவிர்க்க முயற்சிக்கணும். அபராதங்களை செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பெரிய விஷயங்கள், நிறைய டாபிக். இது சம்மந்தமாக நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ வந்தோம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முயற்சிக்கணும். இதெல்லாம் ஒன்றுன்னா நம்ம தெரிஞ்சிக்க முன் வரணும். ஸோ ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையிலையும் ஒவ்வொரு இந்த கிருஷ்ண உணர்வு சார்ந்த எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே இப்படி தான் செய்யணும் அப்படின்ற சில வரைமுறை இருக்குது, சில விதிமுறைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம கடைபிடித்து அதை நம்ம பின்பற்றும் போது இந்த கிருஷ்ண உணர்வு நமக்கு அந்த உன்னத சுவையை நமக்கு கொடுக்கும், உன்னத தலத்தை நம்ம அடைய முடியும். ஸோ அதுக்காக தான் கிருஷ்ணர் இங்கே இந்த உபதேசங்களை கொடுக்குறார். இப்படி அஃப்கோர்ஸ் இது எல்லாராலையும் எடுத்தோடனே இந்த நிலையை அடைஞ்சிட முடியாது. இது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. இந்த மையேவ மன ஆதஸ்வ மை புத்திம் நிவேஷய
அப்படின்ற இந்த ஸ்தானம் வந்து ரொம்ப உயர்வான நிலை, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய, உயர்ந்த தளத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் நிலை இது. இது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அடுத்த ஸ்லோகம் படிக்கும்போது நீங்கள் கேட்பீங்க, கிருஷ்ணர் ஒரு ஸ்டெப் கீழே வரார், சரி அது முடியலன்னா நீங்கள் இந்த பக்தி தொண்டுக்கான விதிமுறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாருன்றது அடுத்து வர ஸ்லோகங்களில் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.